இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது எல்லாரையும் பார்க்காமையும் இருக்க முடியாது. நேரில் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிவு பண்ண ஒரு முடிவு இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சமீபமாக இந்த படமே அவ்வளோ சட்டுன்னு முடிவு பண்ணது கிடையாது. அன்னைக்கு எல்லாமே சரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஆர்ஜே பாலாஜி அவரோட விஷன் தான். அது சொல்லும் போதே இந்த தியேட்டரில் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் நம்பிக்கை வச்சு தான் எல்லா படமும் பண்ணுறோம். பட் முதல் நாள்ல இருந்தே முதல்ல முடிவு பண்ண அந்த மீட்டிங்ல இருந்தே எல்லாமே சரியா போச்சு. அதுக்கு ஒரு துணையாக இருந்தது ட்ரீம் வாரியர்ஸ் பிரகாஷன் பிரபு. எல்லா முடிவுகளும் சரியா எடுத்ததுக்கும் சரியா எடுக்க வச்ச கருப்பசாமிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இது ஆசைப்பட்டது ஆனால் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கருப்பு படம் டீம் அண்ட் க்ரூ எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தியேட்டரில் நான் சமீபத்தில் நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஒரு அன்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஒரு காட்ஸ் ஹேண்ட் இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே உணர்றோம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கதையை முடிவு பண்ணுறோம். பட் அந்த எமோஷனை எல்லாத்துக்கிட்டையுமே அதை கடத்த முடியுது. எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் சரி, ஆந்திராவில் சரி, அயர்லாண்டில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூகேல, யூஎஸ்ல, துபாயில் எல்லா இடத்துலையுமே இதே ரியாக்ஷன் கிடைக்கிறதுங்கும் போது ஒரு நல்ல இடத்துல இருக்கும். இந்த தொழில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல தோணுது. இவ்வளோ பேர்த்தோட அன்கண்டிஷனல் இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும், இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் யுனானிமஸாக எல்லாத்தோட லவ்வும் ஒரு படம் சம்பாதிக்குது, எல்லாருக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு நான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் சொல்ல